ஸ்கூல் சொல்லலாம், டே கேர் சொல்லலாம், ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ் சொல்லலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்காக எஜுகேஷன் ரிலேட்டடாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி இப்படி ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த பிளேஸ் எங்கே இருக்குது, ஸோ இங்கே என்னென்னலாம் வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ணுறாங்க, ஸோ குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்கூலில் வந்து இருக்காங்க, ஸோ அவங்க என்னென்னலாம் வந்து பண்ணுறாங்க எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்லி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ வீடியோ வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். Lift going up. பார்த்தீங்கன்னா லீடர்ஸ் பார்க். இந்த லீடர்ஸ் பார்க் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முசஃபாவில் ஷாபியா 9ல் டியூன் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் வசந்த பவன் ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்து குழந்தைங்களாம் வந்திருக்காங்க. ஸோ என்னென்னலாம் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி லைவ்லியாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அது இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க, அது எல்லாமே நான் டீட்டெயிலாக வந்து வ்ளாகில் வந்து சொல்லுவேன். ஸோ நீங்கள் யாராவது வந்து முசஃபா ஏரியாவில் இருக்கீங்கன்னா ஸோ டெஃபினெட்லி உங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போது நம்ம வந்து லீடர்ஸ் பார்க்குள்ளே வந்து போயிடலாம். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு பர்பிள் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இந்த ஃப்ளவர் ஹேங்கிங்ஸ்லாம் வச்சு சூப்பராக வந்து அந்த என்ட்ரியே வந்து செம்மையாக வந்து டெக்கார்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ப்ரீ ஸ்கூல்னாவே அந்த குழந்தைங்க ரிலேட்டடாக தான் இருக்கும் இல்லையா, எல்லாம் பியூட்டிஃபுல்லாக க்ரியேட்டிவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த என்ட்ரி வந்து இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மெயின் ரிசப்ஷன் ஏரியா. ஸோ நிறைய வந்து பெயிண்டிங்ஸ் வச்சுருந்தாங்க, ரொம்ப நேச்சரோட கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டான ஒரு கிளாஸ் ரூம் செட்டப். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து குழந்தைங்க வந்து இங்கே வந்து மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து படிக்கும்போது இந்த கிளாஸ்க்கு வந்து வருவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள், நீட் அண்ட் அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப கச்ச அப்படியெல்லாம் இல்லாமல் ப்ராப்பராக வந்து ஆர்கனைஸ்டாக வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ கிளாஸ் ரூம்குள்ளே போயிடலாம். ஹலோ, இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கிச்சன் வந்து ஏரியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே ரூம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ப்ளே ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்லைட் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பால் பிட்லாம் வந்து உள்ளே இருந்துச்சு. ஸோ நிறைய பால்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு விளையாடுறதுக்கு. இப்போது குழந்தைங்கள்லாம் வந்து எங்கே லைன் அப் பண்ணி போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் செஷன் வந்து அந்த இன்னொரு ரூமில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக, லைவ் டெமோ காமிக்கிறதுக்காக கிளாஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ குழந்தைங்கள்லாம் அவ்வளோ க்யூட்டாக வந்து விளையாண்டுட்டு அதை லிசன் பண்ணிவிட்டு, ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. என்னென்னலாம் வந்து பண்ணுறாங்கன்னு நான் வந்து கிளியராக சொல்கிறேன். ஸோ இது அவங்களோட பேம்ப்ளெட்டு. ஸோ இவங்க வந்து என்னென்ன கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்கூல் இருக்குது, அதுக்கப்புறம் டே கேர் இருக்குது. ஸோ ப்ரீ ஸ்கூல் அண்ட் டே கேர் வந்து மார்னிங்லேருந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன மாதிரி கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ரோபோட்டிக்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, அபாக்கஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, செஸ் கிளாஸஸ் வந்து இருக்குது, ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, லாங்குவேஜ் அண்ட் டியூஷன் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, ஜாலி ஃபோனிக்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கோடிங் ஃபார் கிட்ஸ் அண்ட் வெப் டிசைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, பெயிண்டிங், ட்ராயிங். அதுக்கப்புறம் வந்து கேம்ப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங், சம்மர், வின்டர் இந்த மாதிரி கேம்ப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி
எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இங்கே வந்து இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் கிளாஸஸ்க்கு வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு யாராவது நீங்கள் முசஃபாவில் இருக்கீங்க, உங்களோட குழந்தைய வந்து நீங்கள் டே கேரில் போடணும், இல்லை ப்ரீ ஸ்கூலில் போடணும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ கிளாஸஸும் வந்து நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஸோ என்னென்ன கிளாஸஸ் இருக்குது, அவங்க எப்படியெல்லாம் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த கிளாஸஸோட குட்டி குட்டி கிளிம்சஸ் வந்து நான் வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேன். அதுவும் வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து யூ வில் கெட் அன் ஐடியா. அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பேசிக்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ டான்ஸ் கிளாஸஸ்லாம் இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே லீடர்ஸ் பார்க்கில் வந்து பர்த்டே பார்ட்டி உங்கள் யாருக்காவது செலிப்ரேட் பண்ணணும்னா இங்கே வந்து தனியாக ஒரு ஹாலே வந்து வச்சுருக்காங்க. அங்கே வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஈவெண்ட் வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணணுமோ அதை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வந்து இந்த ஹாலோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர் ஹவர் வந்து 100 dirhams வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் மோர் தென் ஒரு 3 hours மேலே வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கவுண்ட்ஸும் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்து முசஃபாவில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும், இல்லை ஒரு ஆனிவர்சரி செலிப்ரேஷன் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து இவங்களோட ஹாலை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுற பேரண்ட்ஸ் வந்து யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க். ஸோ குழந்தைங்களை வந்து பார்த்துக்கிறது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு பிளேஸ்னு சொல்லுவேன். ஸோ இந்த லீடர்ஸ் பார்க்கோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் ரேவதி மேம் அண்ட் பூமிநாதன் சார். ஸோ 2 பேரும் வந்து கம்பைன் பண்ணி தான் இந்த இன்ஸ்டிடியூஷனை வந்து நடத்திட்டு வராங்க. ஸோ ரேவதி மேம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முசஃபாவில் வந்து பார்த்துக்கிறாங்க. பூமிநாதன் சார் வந்து அவங்களுமே போத் லைக் முசஃபா அண்ட் சிட்டி ரெண்டுமே வந்து ஈக்குவலி வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து 2 இடத்துலையுமே வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே முசஃபாவை காண்டாக்ட் பண்ணணும்னா நான் அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துறேன். ரேவதி மேம் தான் இங்கே ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ சிட்டிலேயும் உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணணும்னா அவங்களோட டீட்டெயில்ஸும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு சிட்டியில் இருக்கீங்கன்னா நீங்கள் சிட்டிலையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கிட்ஸ். ஒர்க்கிங் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சேஃப்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா வெரி வெரி சேஃப் அண்ட் செக்யூரான பிளேஸ்னு சொல்லுவேன். பிகாஸ் நான் வந்து பர்சனலி வந்து நான் வந்துருக்கேன், மீட் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்கள் பார்க்கவும் செஞ்சுருக்கோம். ஸோ எல்லாமே வந்து கவர்மெண்ட் அஃபிலியேட்டட், அதுக்கப்புறம் வந்து அந்த நார்ம்ஸ்க்கு கீழே தான் வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ஆர்கனைஸ்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி வந்து நீங்கள் யாராவது வந்து அபுதாபியில் இருக்கீங்கன்னா, முசஃபாவில் இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி லீடர்ஸ் பார்க்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த லீடர்ஸ் பார்க்கோட இந்த விளாக் வந்து ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்து பண்ணும்போது அது எப்பவுமே வந்து ஒரு ஹாப்பினஸ் தான். பிகாஸ் குழந்தைங்க வந்து மேனேஜ் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி. அவ்வளோ பேஷன்ஸ் வேணும், அவ்வளோ ஒரு கைண்ட்னஸ் இருக்கணும், உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும், ஒரு பேஷன் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு ப்ரீ ஸ்கூல் ஆஃப்டர் ஸ்கூல் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி குழந்தைங்களை வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து சூப்பராக வந்து ரேவதி மேம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹேட்ஸ் ஆஃப் வந்து சொல்லணும். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் see you, ta-ta, bye-bye. Bye.